ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வரிக்கி ரொட்டி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக கோதுமை மாவையும் தேங்காயும் வச்சு நம்மளும் சூப்பரான ஒரு வரிக்கி பிஸ்கெட் வந்து செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். வாயில் வச்ச உடனே வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஏன்னா நம்ம ஃபுல்லும் தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்குங்க. இந்த பிஸ்கெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நாம் 20 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மிஞ்சி வந்து நம்ம வந்து போட வேண்டாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நேரம் அது சூடாகட்டும். ரொம்பலாம் வந்து நீங்கள் வந்து சூடு பண்ண வந்து நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து அதிக நேரம் வந்துட்டு இருந்துச்சுன்னா கூட உருக்கி வந்து நம்ம நெய்யாக கூட வந்து எடுத்து வந்து ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து அப்படியே வந்து போட்டுட்டேங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டாக நம்மளுக்கு தேங்காய் வந்துட்டு நம்ம வதக்குறதுக்கு கரெக்டாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம தேங்காய் போட்ட உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது உருக நம்மளுக்கு வந்து தேங்காவும் சேர நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்துட்டு இதை வந்து கிளறி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இதை வந்து இதனுடைய அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கணுங்க தேங்காய். அப்போனா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக வந்து இருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நம்ம வறுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக நீங்கள் வந்து வறுத்துட்டீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் கூட வந்து இந்த பிஸ்கெட் வந்து அப்படியே வந்து இருக்குங்க. நம்ம வீட்டிலே தான் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நான் வந்து ஒரு 130 கிராம் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து எடுத்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் எடுங்க. அதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த வாடைகள் இருக்காமல் வந்து இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 120 கிராம் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன். இந்த சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து அடிச்சு விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் மாதிரியே வந்து வரும். எவ்வளோ தூரம் உங்களால் வந்துட்டு அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அடிங்க. இல்லை உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா இதை சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம துருவின தேங்காய்க்கு மட்டும் நம்மளுக்கு அளவு இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து போட்டுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அளந்து போட்டுக்கிறங்க. 120 கிராம் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100 கிராம் அளவுக்கு வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கிறங்க. நான் வந்து 130 கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்துட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்பலாம் வந்து சேர்க்கலை. இதுக்கு வந்து நீங்கள் அளவு வந்து கரெக்டாக தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவு கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டு உங்களுக்கு கையில் வந்து பிடிக்கிற மாதிரி வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்துட்டு அந்த பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அளவுகள் வந்து தேவைப்படும். இது வந்து ஆயில் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அளவே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு நம்மளுக்கு பிடிக்கிறது மாதிரி வந்து சூப்பராக வந்து வந்துடும். அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வந்துட்டு கிளறி விடலாம். கிளறி விட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு அப்படியே வந்து கிளறி விடுங்க. உப்பு வந்து முதல்ல மாவு கூட சேர்த்துருங்க. நான் வந்து இதெல்லாம் கிளறினதுக்கு அப்புறமா வந்து ஃபைனலாக தான் வந்து உப்பு வந்து சேர்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்க வந்துருச்சு உருண்டை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து மாவு கம்மியாகவும் தேங்காய் வந்து அதிகமாகவும் வந்து போட்டிருக்கேன். தேங்காய் வந்து எனக்கு 300 கிராம் அளவுக்கு வந்து இருக்கும். அதே பார்த்திங்கன்னா மாவு வந்து 200 கிராம் அளவுக்கு தான் வந்து இருக்கும். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. தேங்காய் 300 கிராம், மாவு 200 கிராம், 120 கிராம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், 100 கிராம் வந்து சர்க்கரை. இதை எடுத்துட்டிங்கனாவே வந்து போதும். ஏன்னா சர்க்கரை நான் கம்மியாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் போட்டு கையாலே வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து நல்லா பிடிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து வேறு எந்த ஷேப்லேயும் வந்து பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது தேங்காய் அப்படிங்கிறதுனால நம்ம வேணால் சர்க்கிள் ஷேப்பை வந்து பிடிச்சிட்டு அது கூட வந்து நீங்கள் ஷேப் வந்து அந்த திங்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பிடிச்சிக்கலாம். மற்றபடி ஏன்னா நம்ம தேங்காய் வந்து உதிரும் இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் ஷேப்லேயே வந்து பிடிச்சிருங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்லா வந்து சேர்த்து விட்டீங்க அப்படின்னா போதுங்க. ஏன்னா விரிசல் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஸ்கெட்டில் நான் வந்து ஓரங்களை மட்டும் நல்லா வந்து பிடிச்சி விட்றேன். இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உதவியாக வந்து இருக்கும். விரியாது, மேலே மட்டும்தான் வந்து விரியும்.
தெரியும். நம்ம வந்து அந்த பிஸ்கெட் வந்து செஞ்சு முடிக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி வந்து நான் தனித்தனியாக தான் வந்து பிஸ்கெட்டுக்கே வந்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் கேப் விட போகிறோம். ரொம்பலாம் வந்து கேப் விடலை. அந்த பிஸ்கெட்டே வந்து பொங்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டி நம்மளுக்கு நல்லா உப்பி வந்து வருங்க. சூப்பராக வந்து இருக்கும் இந்த பிஸ்கெட். இது வந்து வரிக்கி பிஸ்கெட் மாதிரியே அப்படியே வந்து இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பிஸ்கெட்டையும் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நான் வந்து 120 டிகிரியில் வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து உள்ளே வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பிஸ்கெட் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா உப்பி நல்லா மேலே மட்டும் நல்லா வந்து என்னாச்சு நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்து இருந்தது. நீங்கள் வந்து உண்மையிலே இது வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். இங்கே பாருங்கள், அதனுடைய அந்த தேங்காவுடைய டேஸ்ட்டு, நம்ம சேர்த்த அந்த கோதுமை மாவுடைய டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு ஆரோக்கியமாக இந்த பிஸ்கெட் வந்து இருக்கும். இந்த பிஸ்கெட் அண்டு நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.